மாஷா அல்லாஹ் 250 பக்கங்கள் நிறைவுபடுத்தியிருந்தோம். இப்போ 251 255 வரைக்கும் அல்லாஹ் இதில் ஆரம்பிக்கிறான். சூரா ராதினுடைய தொடர்ச்சி. லில்லதீன ஸ்தஜாபு லிரப்பிஹிம் அல் ஹுஸ்னா, யார் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கெல்லாம் பதிலளிக்கிறார்களோ அவர்களுக்கு அழகிய பதில் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நல்ல ஒரு முடிவு, நல்ல கூலி என்பது இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு யார் பதிலளிக்கவில்லையோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு யார் பதிலளிக்கவில்லையோ, அவர்கள் அந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் கொண்டு வந்து கொடுத்தாலும், தங்கமாக்கி கொடுத்தாலும் கொடுக்க அவங்க ஆசைப்படுவாங்க. ஆனால் அவர்களால் கொடுக்கவும் முடியாது. அப்படி கொடுத்தாலும் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு எதுவும் தடுத்து விடாது. அவர்கள் நரகத்தில் செல்லக்கூடியவர்கள். நரகம் என்பது சென்று சேரும் இடத்தில் மிக மோசமானது என்ற இடத்துல சொல்லி, அடுத்து இப்படியெல்லாம் இவ்வளோ சொல்லி யாருக்கு அறிவு கிடைக்கும், யார் அறிவு பெறுவாங்க அப்படின்னா, இன்னமா யதக்கர் உலுல் அல்பாப், அறிவுள்ள மக்கள், சிந்தனை உள்ள மக்கள், புரியக்கூடிய மக்கள் தான் இதை கொண்டு நல்லுபதேசம் பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி, அந்த அறிவுள்ள நல்லுபதேசம் பெறக்கூடிய, அதாவது ரிசீவிங் அட்மானிஷன் சொல்லுவாங்க. இது யாருக்கு கிடைக்கும், இவங்களுடைய தன்மைகள் என்ன அப்படின்னா, அவர்கள் அல்லதீன யூஃபுனு பிஹதீல், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் எல்லாத்தையும் உலகத்தில் அவங்க பூர்த்தி செய்வார்கள். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை அதே போன்று அவர்கள் முறிக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு இரத்த பந்தங்களை சேர்த்து வாழ வேண்டும் என்று சொன்னதை எல்லாம் சேர்த்து வாழ்வார்கள். அல்லாஹ்வை முழுக்க பயந்து வாழ்வார்கள். அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடியவர்களாக அவர்கள் அமல்கள் செய்வார்கள். அவர்கள் தொழில் நிலைநாட்டுவார்கள். ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வார்கள். நன்மையே அவர்கள் ஆதரவு வைத்து நன்மையே முந்தி செல்வார்கள் என்ற அல்லாஹ் அவங்களுடைய பண்புகளை அடுக்கிவிட்டு, உலகைகளும் உக்குபத்தார், இவர்களுக்கு நாளை மறுமையில் சிறந்த முடிவு இருக்கிறது. அதாவது சொர்க்கம் இருக்கிறது. சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம்? அந்த சொர்க்கத்திற்குள் மாஷா அல்லாஹ் அவர்கள் நுழைவார்கள். யாரு? அவர்கள் நுழைவார்கள். வமா சலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ذُرِّيَّاتِهِம், அவர்களுடைய மூதாதையர்களிலிருந்தும், தாய் தந்தை பெற்றோர்களிலிருந்தும், மனைவி மக்களிலிருந்தும் யாரெல்லாம் நல்லவர்களோ அவர்களும் சேர்ந்து நுழைவாங்க. எல்லாரும் போயிட முடியாது. என் குடும்பத்தை எல்லாரும் கூட்டு போறன்னு போக முடியாது. யார் ஈமான் கூட நல்ல அமல் செஞ்சிருக்காங்களோ சேர்த்து அல்லத்துல குடும்பத்தோட சொர்க்கத்தை அனுப்பி வைப்பான். மாஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் வானவர்கள் ஒரு வாயில் வழியாக வந்து அவர்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து கவனிப்பாங்க. நீங்க பொறுத்து கொண்டிருந்ததுக்கான உலகத்தில் நிறைய துன்பத்தில் இருந்தவங்களுக்கு தான் சொர்க்கம் சீக்கிரமா கிடைக்கும். நீ ரொம்ப பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க, அதுக்காக இந்த சொர்க்கம் உங்களுக்கு மாஷா அல்லாஹ் சொல்லப்படும். ஆனா அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில் யார் முறித்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பேணாமல் வாழ்ந்தார்களோ, இரத்த பந்தங்களை சேர்த்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க அதை முறித்து துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டு, அவர்களுக்கு நரகம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். 251. அடுத்து 252 அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு சின்ன வசனம். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் நிம்மதி அடைகிறது. தெரிஞ்சுக்குங்க, அல்லாஹ்வுடைய திக்ராலே, அல்லாஹ்வுடைய திக்ர் மூலமே உள்ளங்கள் அனைத்தும் நிம்மதி பெறுகின்றன என்றும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய நினைவு கூறுதல், திக்ர், தஸ்பீஹ், துஆ என்று நம்ம சொல்றோமே, இது திலாவத்துல் குர்ஆன், இஸ்திக்ஃபார் எல்லாமே இதில் அடங்கும். இதனால தான் மனசுக்கான நிம்மதி அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதை பத்தி விரிவா இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம். ஹைர். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்றான். என்ன அப்படின்னா, வலவ் அன்ன குர்ஆனன், இந்த குர்ஆனை ஏத்துக்கணுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் ரொம்ப பாடுபடுறாங்க. சஹாபாக்கள் எதிர்பார்க்கறாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு யதார்த்தத்தை சொல்றான். இந்த குர்ஆனை ஏத்துக்கணுங்கிறதுக்காக, இது உண்மை குர்ஆன் என்று இவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக, லவ் சுயிரத் பிஹில் ஜிபால், மலை எல்லாத்தையும், இது உண்மையான குர்ஆன் ப்ரூவ் பண்ணவா அப்படின்னு சொல்லி மலை எல்லாத்தையும் அது இருக்கிற இடத்துல இருந்து பேர்த்து வேற இடத்துல நகட்டி, பத்தியத் பீமுல் அர்து, பூமி அப்படி துண்டு துண்டாக வெட்டப்பட்டு, குல்லிம பிஹில் மௌத்தாயி அடக்கம் பட்டிருக்கிறவங்களாம் அப்படி கபர்ல இருந்து எந்திரிச்சு அவங்கள்ட்ட பேசி, ஆமா குர்ஆன் உண்மைதான் அப்படின்னு பேசினாலும் நடக்காது. அதை சூனியம் வேற என்னமோன்னு ஒன்று சொல்லிட்டு போயிடுவான். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ் ஏத்துக்கிறோன்னு சொல்ல மாட்டான். அப்படி அவங்க உள்ளங்கள் அப்படி இருக்கு. பல்லில்லாஹில் அம்ரு ஜமீஆ, அல்லாஹ்விடத்தில் தான் அனைத்து அதிகாரம் இருக்கிறது. அல்லாஹ் நாடுனா இப்படி செய்வான். ஆனா இப்படி செய்தாலும் நம்பக்கூடியவர்கள் தான் நம்புவார்களை தவிர பெரும்பாலும் நம்ப மாட்டார்கள் என்ற இடத்துல சொல்றான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா யஸாலு அல்லதீன கஃபரு, அந்த காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் இறை நிராகரிப்பில் தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு முடிவு அவங்க பார்க்குற வரைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அவங்க கிண்டல் பண்றாங்கல்ல, அதுக்கு அல்லாஹ் தஆலா அடுத்து ஒரு ஆறுதல் சொல்றான். 22ல சொல்றான். அதாவது இடையில பக்கத்தின் பேரை சொல்றேன், ஆயத்து பேரை சொல்றேன், நீங்க கவனமா கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இப்போ ஆயத்து நம்பர் சொல்றேன் 22. இதுல உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ நபிமார்கள் இப்படிதான் கிண்டல் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அவகாசத்தை நான் கொடுப்பேன், அவகாசத்துக்குள்ள திருந்தினவங்க திருந்திட்டாங்கன்னு தான் எடுத்துக்குவேன், திருந்தாதவங்களும் நான் பிடிச்சிருவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து 253க்கு வாங்க. அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படிப்பட்ட இந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு உலகத்திலும் தண்டனை உண்டு. எத்தனை பேர் உலகத்தில் அளிக்கப்பட்டிருக்காங்க, மறுமையிலும் தண்டனை உண்டு. ஆனால் மறுமையினுடைய தண்டனை மிக மோசமானது, அதை மறந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தண்டனை பத்தி அல்லாஹ் தஆலா பேசும்போது மூமின்களுக்கு கொஞ்சம் பயம் அதிகமாயிரும். கொஞ்சம் மூமின்களை நீங்க பயப்படாதீங்க, சொர்க்கத்தை பத்தி கேட்டுக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பேசுவான். மஸலுல் ஜன்னத்தி அல்லதி உஇதல் முத்தகூன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட
பட்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனை எப்படி இருக்கும் தெரியுமா? அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதன் பழங்களும் அதனுடைய நிழல்களும் அனைத்துமே நிரந்தரமானது, அது நீங்கக்கூடியதல்ல. இதுதான் அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கான கூலி. அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கான கூலி மிகச்சிறந்தது. ஆனால் அல்லாஹ்வை பயப்படாத இறை நிராகரிப்பவர்களுக்கான கூலி என்பது அது நரகமாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து வேதக்காரர்களை பத்தி சொல்ற. அந்த வேதக்காரர்கள் அந்த குர்ஆனை கொண்டு சந்தோஷப்படுறவங்களும் இருக்கிறாங்க. எஃப்ரஹூன், இந்த குர்ஆனை கண்டு இப்படி உண்மையான வேதம் தானே அவங்க சந்தோஷப்பட்டு ஏத்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. யூதர்கள்லையுமே மாஷா அல்லாஹ் ஒரு சிலர் ஏத்துக்கிட்டாங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் ஏத்துக்கிட்டாங்க. அது அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி இதை நிராகரிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, நபியே உமக்கு அல்லாஹ் தரப்பிலிருந்து வேதமும் இறை செய்தியும் தெளிவா வந்துருச்சு, இஸ்லாம் தெளிவுபடுத்தப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் நீங்க ஒருவேளை வழிகேட்டுல போனா கூட யாரும் வந்து உங்களை கூட காப்பாற்ற முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தன்னுடைய விஷயத்துல ரொம்ப உறுதியா ஸ்ட்ரிக்டா இருக்கான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா எப்பவுமே சொல்லி காமிச்சிட்டே இருப்பான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுக்கான குடும்பம், குழந்தைகள், இது எல்லாத்தையுமே நம்ம ஏற்படுத்தி இருந்தோம். அப்படிதான் அவங்க வந்தாங்க, வாழ்ந்தாங்க. நபிமார்கள் மனிதர்களாகத்தான் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க என்ற அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுறான். அடுத்து யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித், அல்லாஹ் நாடக்கூடிய விஷயத்தை நீடித்து வைப்பான். சில விஷயத்தை சட்டங்களை நீடித்து வைக்கிறது இருக்குது, நிலைக்க செய்யறது இருக்கு, சில சட்டங்களை மாத்துறது இருக்கு. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று அல்லாஹ் சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் 41வது வசனம் இடம்பெறுது. அதாவது இவர்கள் காண வேணாமா, அவலம் யரவ் அன்ன நஅ்தில் அர்த நன்குஸ மின் அத்ராஃபிஹா, பூமியை அதனுடைய ஓர பகுதியிலிருந்து நாம் குறைத்து கொண்டே வருகிறோம். இது நிறைய பேர் புரியாது, தர்ஜுமா மட்டும் படிச்சா புரியாது. பூமியை குறைச்சிக்கிட்டே வரோம்னா என்ன அப்படின்னா, அதாவது பூமியை சுருக்கி கொண்டே வருகிறோம்னா இந்த இறை நிராகரிப்பதற்கான இடத்தை எல்லாம் சுருக்கிக்கிட்டே வரோம், இஸ்லாமியர்களுக்காக அதை ஆக்கிக்கிட்டே வரோம். எத்தனையோ நாடுகள் அது இஸ்லாத்தால் வெற்றி கொள்ளப்பட்டு இஸ்லாமிய நாடுகளாக மாறிக்கொண்டு வருகிறதா இதனுடைய பொருள் முஃபஸ்ஸிரீன்கள்லாம் சொல்றாங்க. அடுத்து 254 இந்த சூரா முடிய போகுது. இந்த சூரா ராயது முடிய போது, சூரா இப்ராஹிம் ஆரம்பிக்க போது. இந்த ராயத்தினுடைய முடிவில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க நிறைய சூழ்ச்சி செஞ்சாங்க, இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நிறைய சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க. அல்லாஹ் ஃபலில்லாஹில் மக்ரு ஜமியா, எல்லா சூழ்ச்சியும் அல்லாஹ் கையில் இருக்கு. அல்லாஹ் நினைச்சா அவன் சூழ்ச்சி செய்து எல்லாரையும் முறியடிக்கக்கூடிய நேரத்தில் முறியடிப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இவங்கெல்லாம் சொல்றாங்க, இந்த இறை நிராகரிப்பாளர்கள் உம்மை பார்த்து சொல்கிறார்கள், லஸ்த முர்சலா, நீர் தூதுவர் அல்லன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க அல்லாஹ் போதும், நான் தூதர் என்பதற்கு அல்லாஹ் சாட்சியாளன் என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த சூரா முடிக்கிறான். அடுத்த சூரா ஆரம்பிக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலிஃப் லாம் ரா. இது சூரா இப்ராஹிம். இதில் அல்லாஹ் தஆலா சொல்ற, நபியே இந்த வேதத்தை உமக்கு நாம் இறக்கி அருளினோம், மக்களை இருளில் இருந்து அல்லாஹ்வின் நாட்டத்தை கொண்டு வெளிச்சத்தின் பக்கம் நீங்க கொண்டு வரதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வேதத்தை அனுப்பி உங்களை நாம் நபி ஆக்கியிருக்கிறோம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, யாரு இந்த உலகத்தை மற்றும் முற்படுத்தி ஆசைப்பட்டு உலகத்தை முன்னிறுத்துகிறார்களோ, ப்ரிஃபர் பண்ணுகிறார்களோ, அவர்கள் மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்றான், எல்லா நபிமார்களும் ஒவ்வொரு கூட்டத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் அவரவர்கள் மொழியில் பேசினார்கள். அப்பதானே புரியும். அந்தந்த மொழியை கொண்டு நபிமார்களை அனுப்பி நம்ம எல்லாத்தையும் தெளிவுபடுத்தணும் என்று அல்லாஹ் தஆலா அதையும் சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு ஆரம்பிக்கிறான். சூராக்கு பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு வருது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு தான் குர்ஆன்ல அதிகமாக இடம்பெறும். அந்த அடிப்படையில் இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்றான். மூசாவை தெளிவான அத்தாட்சியை கொண்டு நாம் அனுப்பினோம், இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் மக்களை கொண்டு வருவதற்காக. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நாட்களை எல்லாம் இவர் தெளிவுபடுத்த வேண்டும், நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து 255 மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்திற்கு சொன்னாங்க, நினைச்சு பாருங்க, அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய நியமத்தை நினைச்சு பாருங்க. ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து நம்மளை காப்பாத்தினா, அதே மாதிரி ஒரு பெரிய சோதனை நம்மளுக்கு இருந்தது, ஆண்களை எல்லாம் கொன்று பெண்களை மற்றும் விட்டான். இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நன்றி உள்ளவங்களா இருக்குன்னு பனி இஸ்ரவேலர்கள்ட்ட அவங்க உபதேசம் செய்யறாங்க. அல்லாஹ் இதை ஒரு பொது நியதியாக ஆக்கியிருக்கிறான். யார் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறாங்களோ, லைன் ஷக்கர்த்தும் லஸீதன்னகும், நீங்க நன்றி செலுத்தினா நான் அதே படுத்துவேன், லைன் கஃபார்த்தும் இன்ன அதாபில ஷதீத், ஆனா எனக்கு நன்றி மறந்து நிராகரிப்பை நீங்கள் கையில் எடுத்தால் எனது தண்டனை கடினமானது அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்து மக்களுக்கு சொல்றாங்க. இப்படி நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்து நிராகரிச்சா அல்லாஹ் ஒன்றும் கஷ்டம் வேதனை எல்லாம் கிடையாது, அல்லாஹ் எல்லாத்தையும் விட்டு தேவையற்றவன், அதையும் சொல்லிக்கிட்டாங்க. ஹைர். அடுத்து சொல்றாங்க, கௌம நூஹ் வஆத் வ சமூத் கூட்டத்தார்கள், ஆது கூட்டத்தார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் ஞாபகம் இல்லையாங்கிறதெல்லாம் எடுத்து மக்களுக்கு மத்தியில ஞாபகப்படுத்துறாங்க. இந்த ஒவ்வொரு நபிமார்கள் மக்களிடத்தில் சொல்லும் போது என்ன பதில் வந்தது அல்லாஹ் தஆலா சொல்றான். காலத் ரசூலுஹும், எல்லா நபிமார்களும் ஆச்சரியமா மக்கள்கிட்ட கேட்டாங்க, அஃபில்லாஹி ஷக் ஃபாதிரி ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி முன்னுதாரணம் என்று படைத்த அல்லாஹ் விஷயத்துல இன்னும் நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்கள் ஆச்சரியப்பட்டு எல்லா நபிமார்களும் கேட்டாங்க. ஆமா, அவங்க சந்தேகப்பட்டு நபிமார்களை பொய்ப்பித்தார்கள். எந்த அளவுக்கு, அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை போன்ற ஒரு சாமானிய மனிதர்கள் தான், இறை தூதர்கள் கிடையாதுன்னு அவங்க எல்லா நபிமார்களையும் மறுத்தார்கள். எங்களுடைய மூதாதையர்களும் நாங்களும் என்ன கடவுள்களை வணங்கி வந்தோமோ அதை தடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லா நபிமார்களிடத்திலும் அந்த பொதுமக்கள் கேட்டார்கள் என்பது அல்லாஹ் தஆலா சொல்றான். 255
ஆயத்தாக இது நிறைவடைகிறது.